புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஜகபர் அலி கொலை வழக்கில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரனை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஜகபர் அலி கொலை வழக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள ஜகபர் அலி வீட்டில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை நிறைவு பெற்றது. கனிம வள கொள்ளையை தடுக்க போராடிய ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழலில் பெங்களூரில் உள்ள அவரது வீட்டில் சுமார் 1 மணி நேரம் டிஎஸ்பி ஜென்னிஸ் இளங்கோ உள்ளிட்ட சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் காவல்துறை ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது ஏமாற்று வேலை என நாம் தமிழர் தேங்காயை அப்படியே விற்கிறதை விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருமயம் அருகே உள்ள ஜகபர் அலியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு சீமான் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் மற்றும் பணியிடை நீக்கம் செய்வதை தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் போலீசார் மற்றும் சிபிசிஐடி இரண்டுமே முதலமைச்சரிடம் உள்ள நிலையில் எப்படி நேர்மையான விசாரணை நடைபெறும் என கேள்வி எழுப்பினார். அதெல்லாம் ஒரு ஏமாற்று. நீங்கள் கள்ளச்சாரம் எங்காச்சும் மாவட்ட ஆட்சியர் அங்கே உயர் காவல்துறை அதிகாரி மாற்றி போட்டு விட்டுருவீங்க. பணியிட நீக்கம் பணியிட மாற்றம் வேறு ஏதாவது நடந்திருக்கா? இப்போ அந்த காவல் ஆய்வாளரை தவிர வேறு யாரும் தொடர்பு இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு சொல்கிறது. ஒரே ஆள்கிட்ட தான் சிபிசிஐடி இருக்குது, போலீஸ் இருக்குது. போலீஸ் சரியில்லை சிபிசிஐடின்னா இந்த போலீஸ் சரியில்லை சிபிசிஐடிக்கு மாத்திரம்னா ஏன் மாற்றுறாங்கன்னு அர்த்தம். மாற்றுறாங்கன்னா ஏன் மாற்றுறாங்கன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு சிபிஐனா மொத்தமாக தூக்கி தூர போடுறாங்கன்னு அர்த்தம்.